வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் பகுதியில் தற்போது பார்க்கலாம். வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக என்னை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நான் கொடுக்கும் வாக்குறுதிகள். சுதந்திர இந்தியாவில் ஏறக்குறைய 76 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கின்றோம். இன்றும் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு முன்னேற்றம் காணாத தொகுதியாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் சென்னையை நாம் எடுத்துக்கொண்டால் தென் சென்னை வாழ்கிறது, வட சென்னை தேய்கிறது. இதுதான் யதார்த்த உண்மை. 50 ஆண்டு காலம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து அவர்களுக்கு வாய்ப்பை நாடாளுமன்றத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இதுவரை வடசென்னை பாராளுமன்ற தொகுதி காணவில்லை. இங்கே இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகள் கொடுங்கியூருடைய குப்பை கிடங்கு, அதனால் ஏற்படுகின்ற காற்று மாசு மற்றும் கொசு தொல்லைகள். அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் சொல்லில் சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் ட்ரெய்லர்கள் மூலமாக கண்டெய்னர்களை எடுத்துக்கொண்டு அதை துறைமுகத்துக்கு எடுத்து செல்வதுதான். ஒரு சின்ன மாற்று சிந்தனை, ஏன் ட்ரெய்லர் மூலமாக தான் கண்டெய்னரை கொண்டு செல்ல வேண்டும்? கான்கார் மூலமாக ரயிலிலே அதே கண்டெய்னரை அனுப்பினால், அதே போல கடல் வழி பாதையாக அதே கண்டெய்னர்களை சிறு சிறு கப்பல்கள் மூலமாக துறைமுகத்துக்கு அனுப்புகின்ற முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்மால் நிச்சயம் அடைய முடியும். தென் சென்னையில் எப்படி ஒரு வலுவான ஒரு பிரதானமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் வட சென்னையிலும் நாம் உருவாக்கி காட்டினோம் என்று சொன்னால் வட சென்னை ஒரு வளமான தொகுதியாக மாறிவிடும். உதாரணத்திற்கு ஒரு ரயில்வே டெர்மினல், ரயில்வே முனையம், ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல விளையாட்டு ஸ்டேடியம், ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட நாம் வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் அமைத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி என்பது இந்தியா அளவிலே ஒரு திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காணுகின்ற ஒரு தொகுதியாக உருவெடுக்கும். இன்று நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். கழிவு நீர்கள் குடிநீரில் கலந்து வருகின்ற சூழல், குடிநீரில் கச்சா எண்ணெயினுடைய கழிவுகள் கலந்து வர சூழல், இவற்றை தாண்டி கடலிலும் தொழிற்சாலையினுடைய கழிவுகள், நச்சு கழிவுகள் போய் சேர்க்கின்ற சூழல், அதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே என்னுடைய பணி என்பது இருக்கும். இவை தாண்டி அங்கு இருக்கின்ற மக்கள் அவரவர்களுடைய படிப்புக்கு ஏற்ப எல்லோருக்கும் ஒரு தரமான வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன். அரசாங்க வேலைக்காக நடத்தப்படுகின்ற தேர்வுகளில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற தங்களை தயார்படுத்திக் கொள்ள
இலவசமாக அவர்களுக்கு பாடத்திட்டங்கள் எடுக்கின்ற வகுப்புகளையும் நாம் நடத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயம் உயர்த்திடுவோம். வியாபார பெருமக்களுக்கு கந்து வட்டியில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வங்கிகள் மூலமாக அவர்களுக்கு குறைந்த அளவு வட்டியிலே கடன் பெற்று தரப்படும். அதே போல மாணவர்கள் தங்களுடைய மேற்படிப்பிற்கு வங்கியின் மூலமாக கடன் வாங்குவதற்கு எங்களால் நிச்சயம் உதவி செய்ய முடியும். இவை போன்ற பல நல்ல திட்டங்களை நாங்கள் வடசென்னையிலே உருவாக்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற கட்டமைப்புகளையும் உயர்த்தி இந்தியாவிலே ஒரு வளமான தொகுதியாக, பாராளுமன்ற தொகுதியாக வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை நிச்சயம் நான் உருவாக்கி காட்டுவேன். உங்களுடைய பேராதரவை நம்பி நான் களத்திலே நிற்கின்றேன். உங்களுடைய பேராதரவை எனக்கு வாரி வழங்குங்கள் என்று கேட்டு, இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கேட்டு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி.